இன்றைக்கி ஒரு ப்ரௌனி தான் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 எக்ஸ் வந்து நம்ம இப்போ உடச்சி ஊற்ற போகிறோம் பவுலில். நெக்ஸ்ட்டு நம்ம பீட்டரை வச்சு இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். நல்லா விடாமல் பீட் பண்ணோம். எக் வந்து ரைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்ருக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சுகர் வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த சுகரை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து நம்ம 3 பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாததுக்காக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த சாக்லேட்டை வந்து இப்போ ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு இதில் கொக்கோ பவுடர், இது மைதா ப்ரௌனினால நம்ம மைதா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு டின்னில் ஊற்றி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு இதில். நெக்ஸ்ட்டு இதை ஓவனில் வச்சு நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸில் வச்சு பேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கும் இதே மாதிரி ப்ரௌனிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். பாய்.